ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவிஎஸ் கம்பெனிலேருந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 310 வண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 மாடல் பைக்கு. வாங்க இதை பற்றின ஒரு குயிக் ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். வெல்கம் டு அமர் 360 ரைடர். இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 312 சிசி 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் 4 வால் டிஓஹெச்சி ரிவர்ஸ் இன்க்ளைன் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்டோட வந்துடுது. அது என்ன ரிவர்ஸ் இன்க்ளைன் இன்ஜின் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஹரிசான்டலில் ஸ்ப்ளெண்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க, வெர்டிக்கலில் பல்சரில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைனில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் சைடில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே கொண்டு போய் உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஏரோட இன்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கிடைக்கும். அதோட எஃபிஷியன்சியை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஓஹெச் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க 4 வால்வ் இன்ஜினில். உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, இப்போ R15 எடுத்துட்டிங்கன்னா அதுவும் 4 வால்வ் தான். பட் உங்களுக்கு வந்து சிங்கிள் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 35.1 பிஹெச்பி அட் 9700 ஆர்பிஎம்லையும், டார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28.7 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து அட் 6650 ஆர்பிஎம்லையும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் ட்ரெலிஸ் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அலுமினியம் சப் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 40 mm அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு வந்து மோனோஷாக் சப்சர்வர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்விங்காமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகாஸ்ட் அலுமினியம் ஸ்விங்காம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் 17 inches 8 ஸ்போக் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 110/70 வந்து ரேடியல் டயர்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150/60 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 300 mm வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. 4% கேலிபரோட வருது. உங்களுக்கு ரியர் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 240 mm கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோ எலிமிஷன் டைப்பில் வரும். உங்களுக்கு ஆம்பியன்ஸோட லைட் ஸ்டேட்டஸை பொறுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு போகிறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு த்ரோ ஆன் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எலிமினேஷன் பண்ணி கொடுக்கும். ரியர் டெய்ல் லைட் உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துட்றாங்க. அதே போல் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஆல் சைட்லையுமே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் எல்இடிலேயே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மஸ்குலரான டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2.2 லிட்டர் வந்து ரிசர்வ் வரும். சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது போதுமான கிரவுண்ட் கிளியரன்ஸே சொல்லாங்க. எனக்கு உங்களுக்கு வந்து ஸ்டெப் அப் சீட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டபுள் சைடு வைக்கலாங்க. சிங்கிள் சைடில் நம்ம லேடிஸ் கூட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு வண்டியோட வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 1358 mm வந்து வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 169 kg வரும். அதில் வேரியண்ட்டில் குயிக் ஷிஃப்ட் இல்லாமல் வருது. அதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் உங்களுக்கு குயிக் ஷிஃப்ட்லாம் வந்து அடிச்சுலாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. உங்களுக்கு கிளட்ச் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி பிளேட் அசிஸ்டன்ட் ஸ்லீப்பர் கிளட்ச் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரைட் பை ஒயிட் டாட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதே போல் 4 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் லீவர் கொடுத்துருக்காங்க. உங்கள் கிளச்சுக்கும் வந்து அட்ஜஸ்டபிள் லீவர் கொடுத்துருக்காங்க. பிரேக்கும் வந்து அட்ஜஸ்டபிள் லீவர் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 inches TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 5 விதமான ரைடிங் மோட்ஸும் உங்களுக்கு வந்துடுது. ட்ராக் மோடு வந்துடுது, ஸ்போர்ட்ஸ் மோடு வந்துடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பர் மோட்டோ மோடு இதில் கொடுத்துட்றாங்க. இந்த 3 மோட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை பவர் அண்ட் டார்க் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து அர்பன் அண்ட் ரைட் மோடு இந்த 2 மோடில் போகும்போது உங்களுக்கு வந்து பவர் அவுட்புட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. இதுதான் வண்டியோட ஓவரால் டிசைனிங். இது இப்போ வாங்க வண்டியோட ரைட் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ரோடில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 310 பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் வருதுங்க. பிளாக் வருது, எல்லோ வருது.
இதில் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் குயிக் ஷிஃப்டர் ஒன்று பேசிக் மாடல் கொடுக்குறாங்க, வித் குயிக் ஷிஃப்டர் ஒன்று வருது. எல்லோவில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து குயிக் ஷிஃப்டர் வந்துடுது. இதில் நீங்கள் பேசிக் மாடல் நீங்கள் வித்தவுட் குயிக் ஷிஃப்டர் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசியில் எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2,50,000 வருதுங்க. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோவில் குயிக் ஷிஃப்டர் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. இனிஷியலாக உங்களுக்கு 2000 ஆர்பிஎம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கியரில் நீங்கள் வந்து கிளச் மட்டுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் கிளைட் த்ரூ டெக்னாலஜி வண்டி அப்படியே கிளைட் ஆகுது. நீங்கள் டிராஃபிக்கில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நீங்கள் இந்த கிளச் மட்டுமே ஆக்சஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. அண்ட் செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ஆர்பிஎம்க்கு மேலே தான் வண்டி நல்ல புல் கிடைக்குது. அது வந்து சடனாக உங்களுக்கு பெரிய புல் கிடைக்குது. 3000 ஆர்பிஎம் வரைக்கும் கொஞ்சம் லீனியராக இருக்குது. இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு கிடையாதுங்க. அக்ரெசிவ் டு தி கோர்னு சொல்லலாம். கிளச்சு வந்து உங்களுக்கு இதில் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பில் கிளச் கொடுத்துருக்காங்க. பட் வந்து அந்தளவுக்கு லைட்டர் சைடாக இல்லைங்க, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது கிளச்சை பொறுத்த வரைக்கும். மேபி இது டெஸ்ட் ட்ரைவ் வண்டி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படின்றது தெரியல. எனக்கு இது கொஞ்சம் ஹார்டாக தாங்க ஃபீல் ஆகுது. சிட்டி ரைடுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் கியர் இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மாற்றி நீங்கள் கியரை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றி இறக்கிட்டு நீங்கள் ஒரு செகண்ட் கியர்லேயே நீங்கள் மூவ் பண்ண ட்ரை பண்ணால் கூட வண்டி வந்து ஸ்டப்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டால் ஆகுது. அக்ரெசிவ் ரைடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளச் ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆகிடுங்க. பட் லீனியராக பவர் ஜென்ரேட் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிற ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தாங்க இருக்கும். நான் இப்போ இதை அர்பன் மோடில் தாங்க ஓட்டிகிட்ருக்கேன். அர்பன் மோட்லேயே நல்ல பவர் வந்து ஜென்ரேட் ஆகுது. பிரேக்கிங் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. பிரேக்கிங் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, பைட் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் அண்டு ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கு. பட் நம்ம ரைட் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்டில் வந்து கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகுதுங்க. மேபி இதோட இன்ஜின் செட்டு கூட சொல்லலாம் இது. ஆனால் இது ஹைவேஸில் உங்களுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு டாப் ஸ்பீடு அச்சீவ் பண்ணும்போது இல்லை க்ரூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்கும் இந்த ஃப்ரண்ட் அண்ட் வெயிட்டாக இருக்குது. ஆனால் சைடில் பிக்கப்பு சாமியா பிக்கப் எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்க. டர்னிங் ரேடியஸ் அதிகங்க. அர்பன் அண்ட் ரைட் மோடில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் வந்து 26.7 at 7500 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27.3 நியூட்டன் மீட்டர் at 6600 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பவர் அண்ட் டார்க்கும் ஈக்குவலாக வருது. பட் அதர் ஸ்போர்ட்ஸு ட்ராக்கு அந்த சூப்பர் மோட்டோ மோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் கிடைக்குங்க. 28.7 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து at 6650 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணிவிடுது. பவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35.1 பிஹெச்பி அட் வந்து 9700 ஆர்பிஎம்மில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிவிடுது. இதில் உங்கள் சூப்பர் மோட்டோ மோடில் மட்டும் உங்களுக்கு ரியர் வீல் சேனல் ஏபிஎஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அமர் 360 ரைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.